ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கமன்னு பட்டாணி வெள்ளை குருமா வைக்க போகிறோம். சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நான் பூரி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1/4 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 7 முந்திரியை போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 கப்பு பட்டாணி சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம், பன்னீர், பட்டாணி, கேப்சிகம் எது வேணால் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா முந்திரி போட்டிருக்கோம்ல. 2 விசில் விட்டு எடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.